இங்கே இருக்க வரை யோகா கிளாஸ் போகலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். அந்த கிளாஸ் முடிஞ்சதுமே பார்த்தீங்கன்னா, நல்லா பசி எடுக்கும். நேரா வரதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடை தான். இந்த கடையில வந்துட்டு எல்லா வெரைட்டி கொழுக்கட்டையும் இருக்கும். நீர் கொழுக்கட்டை, இலை கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் பால் கொழுக்கட்டை, கவுனி அரிசி கொழுக்கட்டைன்னு சொல்லிட்டு எல்லா வெரைட்டி கொழுக்கட்டையும் இருக்கும். எனக்கும் இந்த கொழுக்கட்டையில பார்த்தீங்கன்னா, எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அதனால எங்கே கிடைச்சாலும் வாங்கி சாப்பிட்ருவேன். அதுவும் இல்லாம வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, "நீ தாய்லாந்தில சமைக்கிற டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும். இங்கே சமைக்கிற டேஸ்ட் வந்துட்டு வேற மாதிரி இருக்கும். இங்கே அந்த அளவு நல்லா இருக்க மாட்டுது. அதனால நான் வெளியிலேயே வாங்கி குடுத்துடுறேன். நானும் தப்பிச்சிடுறேன்னு" சொல்லுவாங்க. இந்த வெயில்ல கிச்சன்ல போயிட்டு சமைக்கிறதே பெரிய விஷயம் தான். இதுல டேஸ்ட் எல்லாம் குடுக்க முடியுமா சொல்லுங்க? 1 மாசம் லீவ் வந்து ஓடுறதே தெரியாது. அங்கருந்து இங்க வந்து வீட்டெல்லாம் செட் பண்ணுவோம். அந்த 1 மாசம் ஃபுல்லா ஓடிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கிளம்பி போற மாரி ஆயிடும். அங்க போயிட்டு அந்த 1 மாசம் ஃபுல்லா வீடு என்ன நிலைமையில இருக்கும், அத போய் கிளீன் பண்றதுக்கு தான் நமக்கு கரெக்ட்டா இருக்கும். ஸோ இந்த மாரி தான் அங்கேயும் இங்கேயும் லைஃப் வந்து ஓடிட்டு இருக்கு. அப்படியே வீட்டுக்கு கொஞ்சம் சோப்பெல்லாம் தேவைப்பட்டுச்சு. அதெல்லாம் வந்துட்டு பக்கத்துல உள்ள கடையில வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு.